என்ன இது? கொரியாஸ் நம்பர் 1 பெஸ்ட் பீஸா ஸ்பாட்னு போட்டிருந்துச்சு. அதை நம்பி உள்ளே போனோம். உண்மையிலேயே நல்லா இருந்துச்சா இல்லையா அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீக்கெண்ட் விஆர் மாலில் F1 மூவி பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே ஷோ 10:45னால ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போகலான்னு தேடும்போது கிடைச்ச ரெஸ்டாரண்ட் தான் இந்த கோபிஸா. ஸோ ஃபஸ்ட்டு இது நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒத்து பார்த்தோன்னு தெரிஞ்சது இங்கே சிக்கன்லேருந்து எல்லாமே இருக்குது, நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ அந்த போர்டை பார்த்தோன்னே தெரிஞ்சது கொரியாஸ் நம்பர் 1 ஃபாஸ்ட் பீஸா பிராண்டுன்னு போட்டிருந்தது. சரி, ஓகே, உண்மையிலே இங்கே போய் அந்த பீஸா எப்படி இருக்குது, இவங்க சொன்ன மாதிரி நம்பர் 1 தானா இல்லை வேற எதுவும் நம்பரானு பார்க்கறதுக்கு தான் இங்கே போயிருந்தோம். பீஸா மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கனும் இருந்துச்சு, ரேமன் இருந்துச்சு, அதுவும் போக இவங்கள்ட்ட கான்டாக்ஸும் அவைலபிளாக இருந்தது. ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இவங்கள்ட்ட ஸ்பெஷலாக இந்த காம்போஸ் நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதையும் நான் அவங்க காட்டுறேன். அதே மாதிரி இவங்கள்ட்ட அந்த சிப்ஸ் வெரைட்டியும் சரி, ஜூஸஸும் சரி, ஓரளவு எல்லாமே இருந்தது. இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லைட்டிங்கும் சரி நல்லாவே செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மெனுவில் அது மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இருந்தது. பீஸா மட்டும் இல்லாமல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சிப்ஸ் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணோன்னு இந்த சிப்ஸ் தான் முதல்ல வாங்கியிருந்தோம். ஸோ இது உண்மையாக நல்லா இருந்துச்சு. அந்த ஷ்ரிம்ப் ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 ஃப்ளேவர் ஜூஸ் வாங்கியிருந்தோம். ஒன்று கிரான்பெரியும் இன்னொன்று பீச் ஃப்ளேவர்லேயும் வாங்கியிருந்தோம். மஸ்ட் ட்ரைன்னு சொல்வேன், போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த கொரியன் பாப் சிக்கன். அதோட பேர் எனக்கு வாயில வரல, பட் நல்லா இருந்துச்சு. அந்த பாப்கார்ன் மேலே ஒரு சாஸ் ஒன்று ஊற்றி கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்பைசியாகவும் இல்லாமல் ஸ்பைசி கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. போனீங்கன்னா ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். பட் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ செகண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது தான் இந்த பெரி பெரி ஃப்ரைட் சிக்கன். ஸோ இது மேலே கொஞ்சம் நல்லாவே ஒரு மசாலா இது பண்ணி ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு இது. ஸோ போனீங்கன்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 4 பீசஸ் வரும். இதோட ரேட் கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 rupees கிட்ட வரும். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணதான் இந்த ராம்யூம் சீசி சிக்கன்னு. நான் எதிர்பார்த்தது வேற, பட் இது நம்ம வீட்டில் பண்ணுற நூடுல்ஸ் மாதிரியே தான் டேஸ்ட் இருந்தது. இது எனக்கு ஸ்லைட்லி ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடாக தான் இருந்துச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம அதர் ஐட்டம்ஸ் இது பண்ணிட்டோம். இந்த ஸ்பாட்டுக்கு வந்த மெயின் ரீசனே பீஸாக்காக தான். ஸோ அது அவங்க கொடுத்துருந்த பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் அவங்க கொடுத்துருந்த டீட்டெயிலிங்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணதான் 2 பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று ஸ்மோக்டு, இன்னொன்று ரோஸ்டடு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணதான் இந்த ரோஸ்டட் சிக்கன் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட். இவங்கள்ட்ட பீஸாவோட ரேட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. லார்ஜே 800 rupees கிட்ட, மீடியம் 600 rupees கிட்ட. ஏன்னா எல்லா பீஸாவுமே ரொம்பவே காஸ்ட்லியா இருந்துச்சு. சரி, காஸ்ட்லியா இருந்த ரேட்டுக்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த ரோஸ்டட் பீஸா பிடிச்சிருந்துச்சு. அது இவங்களோட அந்த பேஸ் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பீஸா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட் நாங்க ஆர்டர் பண்ணதான் இந்த ஸ்மோக்டு சிக்கன் பீஸா. இதுவும் மீடியம்ல தான் வாங்கியிருந்தோம். நான் சொன்ன மாதிரி இவங்களோட பேசிக் நான் பெரிய ஃபேனுன்னு நான் சொல்லுவேன். பட் இந்த பீஸாவை கம்பேர் பண்ணும்போது அதர் டிஷஸ்ல அந்த சிக்கன் பாப்கார்ன் அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஓரளவு ஆவரேஜ் தான். கொடுத்த காசுக்கு ஒருத்தான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மீடியம் தான் சொல்லுவேன். ஸோ போய் ஒரு டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் தான். விஆர் மால் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.